வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன் இன் சி லாங்குவேஜ். ஒரு சி ப்ரோக்ராமில் எப்படி மெமரியை அலோகேட் பண்ணுறது டைனமிக்கலாக, அதுக்கு நம்மளுக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் சி ப்ரோக்ராமில் பயன்படுத்துகிறோம். எம் அலாக், அதை மேலாக்னு சொல்லலாம், இல்லை மெமரி அலோகேஷன்னு சொல்லலாம். சி அலாக், அப்புறம் ரீ அலாக், அப்புறம் ஃப்ரீ. இந்த மாதிரி 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஃபங்க்ஷன்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் இந்த 4 ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்துகிறோம்னா ஹெட்டர் ஃபைலில் இதை இன்க்ளூட் பண்ணிடணும். include stdlib.h இன்க்ளூட் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா அந்த லைப்ரரியில் போய் கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கும் எக்ஸிக்யூஷன் அப்போது, இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ ஒரு சி ப்ரோக்ராமில் மெமரியை அலோகேட் பண்ணுறது டைனமிக்கில் அதுக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது. எம் அலாக், சி அலாக், ரீ அலாக், ஃப்ரீ. இது 4த்தில் நம்ம எதை ஒன்று பயன்படுத்தினாலும் சரி, இல்லை 2, 3 எல்லாத்தையும் பயன்படுத்தினாலும் சரி, அதுக்கு நம்ம ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் லைப்ரரி .hன்னு அந்த ஹெட்டர் ஃபைலை நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். இப்போ ஒவ்வொன்றுத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எம் அலாக் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு ஒரு மெமரியை அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அதுதான் கான்செப்ட். அலோகேட்ஸ் எ பிளாக் ஆஃப் மெமரி ஆஃப் ஸ்பெசிஃபைடு சைஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரிட்டர்ன் எ பாயிண்டர் டு த பிகினிங் ஆஃப் த பிளாக். ஸோ அந்த பிளாக்குக்கு முன்னாடி போய் அந்த பாயிண்டரை ரீசெட் பண்ணிடும், ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா, அதுக்கு சின்டாக்ஸ் இதுதான். ஸோ எம் அலாக்ல என்ன நடக்குது, ஒரு மெமரியை அலோகேட் பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட சைஸ், பிளாக் ஆஃப் மெமரி சைஸ் அலோகேட் ஆகுது, பாயிண்டர் ரிட்டர்ன் ஆகிடுது பிளாக்குக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள், இன்ட்டுன்னு கொடுக்கணும், ஸ்டார்னு கொடுத்துட்டு அந்த பாயிண்டருக்கு பேர் கொடுக்கணும், ஈக்குவல் டு அகைன் இன்ட்டு ஸ்டார் கொடுத்துட்டு இந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும், மெமரி அலோகேஷன், அப்புறமா ஓப்பன் ப்ராக்கெட் சைஸ் ஆஃப் கொடுத்துட்டு இன்ட்டுன்னு கொடுக்கணும், அப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் இந்த சின்டாக்ஸ் கொடுத்தா தான் அந்த ப்ரோக்ராமில் மெமரி அலோகேட் ஆகும். இது எம் அலாக். இப்போ சி அலாக் பார்ப்போம். சி அலாக்னு ஒன்றுமே இல்லை, இதில் நம்ம எந்த ஒரு சைஸுமே இங்கே நம்ம கொடுக்கல, இவ்வளோ பைட்ஸ் தான் நீங்கள் அலோகேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இது இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஒரு பிளாக் ஆஃப் மெமரி அலோகேட் ஆகிடும். குறிப்பிட்டு இவ்வளோ பிளாக்ஸ் ஆஃப் மெமரி தான் எனக்கு அலோகேட் ஆகணும், சைஸ் கொடுக்குறோம்ல, அது சி அலாக்கில் கொடுப்போம். அலோகேட் த மெமரி ஃபார் அன் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த அரேக்கு பயன்படுத்தும். அலோகேட் மெமரி ஃபார் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த அரே கான்செப்ட் வரும்போது எப்படி மெமரி அலோகேட் பண்ணுறதுன்னா அந்த டைம் இந்த சி அலாக்கை பயன்படுத்தலாம். இது என்ன பண்ணுன்னா, ஸ்டார்டிங்கில் 0ல் வச்சுக்கோ, அப்புறமா பாயிண்டர் மெமரி அலோகேட் பண்ணதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் பார்ப்போம். அகைன் இங்கே அதே மாதிரி தான், இன்ட்டு ஸ்டாரு, இங்கே பாயிண்டருக்கு பதில் நம்ம ஒரு பேர் இங்கே கொடுத்துக்கிறோம், அரேன்னு கொடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு அகைன் இன்ட்டு ஸ்டாரு, இங்கே எம் அலாக் பதிலாக சி அலாக். அப்புறமா இந்த சைஸ் ஆஃப் இன்ட்டு இங்கே வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சைஸ் இங்கே மென்ஷன் பண்ணிடணும், எத்தனை பைட்ஸ் மெமரி அலோகேட் பண்ணணும், 5. ஸோ இந்த மாதிரி 5 பிளாக்ஸ் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அதுதான் சி அலாக். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ரீ அலாக். இந்த ரீ அலாக் ஃபங்க்ஷன் எதுக்கு பயன்படுத்துவோம்னா, ப்ரீவியஸாக எம் அலாக், சி அலாக்கில் ஒரு குறிப்பிட்ட பிளாக் ஆஃப் சைஸ் ஆஃப் மெமரியை நம்ம அலோகேட் பண்ணி வச்சுருப்போம். எனக்கு அந்த மெமரி தேவையில்லை, அந்த சைஸ் தேவையில்லை, எனக்கு இந்த சைஸ் மாற்றணும், எனக்கு சைஸ் அதிகப்படுத்தணும் இல்லைன்னா குறைக்கணும்னா அந்த டைம் இந்த ரீ அலாக் ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம் சி ப்ரோக்ராமில். resizes the previously allocated memory block to new size. ஸோ ஏற்கனவே ஒரு சைஸ் மெமரியை அலோகேட் பண்ணி வச்சுருப்போம், அதை ரீசெட் பண்ணி ஒரு புது சைஸுக்கு கொண்டு வருவோம். அதுதான் ரீ அலாக் ஃபங்க்ஷன் பயன்படுத்தும். இட் கேன் பி யூஸ் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த சைஸ் ஆஃப் த பிளாக். ஸோ ஒரு பிளாக்னுடைய சைஸை அதிகப்படுத்தவோ இல்லை குறைக்கவோ இந்த ரீ அலாக் ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம். சின்டாக்ஸ் எல்லாம் சேம் தான், இன்ட்டு ஸ்டாரு, அதுக்கு ஒரு பேர், பாயிண்டருக்கு பேர், அகைன் இன்ட்டு ஸ்டாரு, இந்த இடத்துல ரீ அலாக்னு கொடுக்கணும். ஓகேங்களா, ரீ அலோகேஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு பாயிண்டரு, ஒரு புது சைஸ், செமிகோலன் கொடுத்து இந்த சின்டாக்ஸ் படி பயன்படுத்தணும்னா நம்ம ரீ அலோகேஷன் பண்ணிக்கலாம், சைஸ் ரீசெட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஃப்ரீ. இப்போது நான் இவ்வளோ மெமரியை அலோகேட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மெமரியில் எதுவுமே தேவையில்லை, சி அலாக் தேவையில்லை, எம் அலாக் தேவையில்லை, ரீ அலாக் பண்ணி எனக்கு இந்த பிளாக் ஆஃப் மெமரியே தேவையில்லைன்னா இந்த ஃப்ரீ ஃபங்க்ஷன் நம்ம சி ப்ரோக்ராமில் டைப் பண்ணோம்னா அந்த மெமரி எல்லாமே அலோகேட் பண்ணது எல்லாமே காலி ஆகிடும். ஸோ டீஅலோகேட் த மெமரி ப்ரீவியஸ்லி அலோகேட்டட் பை. ஸோ இந்த எம் அலாக் மூலிமா மெமரி அலோகேட் பண்ணியிருந்தாலோ, இல்லை சி அலாக் மூலிமா மெமரி அலோகேட் பண்ணியிருந்தாலோ, இல்லை ரீ அலாக் மூலிமா எதனா மெமரி அலோகேட் பண்ணியிருந்தீங்கனாலோ அந்த மெமரியை காலி பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீ
ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். அதுக்கு சின்டாக்ஸ் ஃப்ரீ போட்டு அந்த பாயிண்டர் பேர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது கொடுத்தோம்னா ஃப்ரீ ஆகிடும். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன் இன் சி லாங்குவேஜ்னால் என்னென்னு முதல்ல எழுதணும். அதுக்கப்புறமா எம்அலாக் பற்றின எழுதணும். அதுக்கு சின்டாக்ஸு, சிஅலாக் அதுக்கான டெஃபினிஷன் சின்டாக்ஸ், நெக்ஸ்ட் ரீஅலாக் அதுக்கு டெஃபினிஷன் சின்டாக்ஸ், ஃப்ரீ அதுக்கு டெஃபினிஷன் சின்டாக்ஸ். ஸோ உங்களுக்கு டைனமிக் மெமரி அலோகேஷன் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.